வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை 2026 ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடலில் பல நாட்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அவ்வப்பொழுது இலங்கையை நெருங்குவதும் இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதும் பிறகு விலகி செல்வதும் பிறகு நெருங்குவதுமாக இருந்து கொண்டிருந்த நிலையில இப்பொழுது உறுதியாக இலங்கையின் மீது ஏறி மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதி வரை நெருங்கி பிறகு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கண்டிப்பாக வலுத்த பலத்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்று குவிதலை இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளுக்கு ஏற்படுத்தி வருகிறது. நேற்றைக்கே முல்லைத்தீவில் 50 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கும் இலங்கையின் பெரும்பாலான பகுதி குறிப்பாக தெற்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் எல்லாம் நிறைய மழைப்பொழிவு கனமழை பொழிவு காத்திருக்கிறது. முல்லைத்தீவிற்கு தெற்கே திரிகோணமலையிலிருந்து நிறைய மழை இருக்கு. இன்றைக்கு ஒரு நாள் நாளை இடைவெளி கொடுத்து 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கும். தலைமன்னாருக்கு தெற்கே புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் கனமழை காத்திருக்கு. கொழும்புக்கும் கனமழை உண்டு. ஸ்ரீ ஜெயவர்தனபுரம், புத்தளம், கோட்டை, காலி மற்றும் ஹம்பந்தோட்டா பெரும்பாலும் அனுராதபுரத்திற்கு தெற்கே மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு திரிகோணமலைக்கு தெற்கே கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டிகோலா, அம்பாறை மற்றும் கல்முனை இதெல்லாம் கனமழை காத்திருக்கு. இன்றைக்கு கண்டிப்பாக மதிய மாலையில் பெரும்பாலான பகுதிகளில் தென் இலங்கையில் கனமழை காத்திருக்கிறது. காலை முதலே அந்த வாய்ப்பு. மதியம் உச்சபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இன்றைக்கு காலையிலிருந்தே மதியம் 3 மணி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு. பிறகு இந்த நிகழ்வு என்ன ஆகும்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சுருங்கிடும். பறந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுருங்கி ஒரு தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது 7ஆம் தேதி மழை விலகும். நாளை புதன்கிழமை மழை விலகி இருந்தாலும் ஆங்காங்கே லேச சூழல் சரல் மேகமூட்டம் எல்லாம் இருக்கும். இருகாற்று இணைவு என்பது வெப்ப காற்றும் குளிர்காற்றும் வெப்ப நீராவி குளிர்காற்று இணைவது என்பது கொஞ்சம் தடையாக இருக்கும். ஆனால் மேகமூட்டம்லாம் இருக்கும், மழையெல்லாம் இருக்கும், லேசாக குறைஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு பலத்த மழை இருக்கு. இதுக்கப்புறம் 8ஆம் தேதி மதியத்திலிருந்து காலையிலிருந்து நெருங்கும். 8ஆம் தேதி மதிய மழை படிப்படியாக தீவிரமடையும். 8ஆம் தேதி இரவிலிருந்து கனமழை பொழிவாக மாறிவிடும். மாலை 6 மணிலிருந்தே மிக கனமழை பொழிவாக மாறிவிடும். குறிப்பாக கல்முனையிலிருந்து வடக்கே உள்ள கிழக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான பகுதி 8ஆம் தேதி இரவிலிருந்து மிக கனமழை பொழிவு. திரிகோணமலை, பட்டிகோலா மற்றும் ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்கள் எல்லாமே கண்டி வரைக்கும் உள்ளே வடக்கே எல்லா மாகாணங்களுக்கும் இந்த நிகழ்வு அப்பொழுது கடல்ல இருக்கும். அப்படியே கடல்ல இருந்து கொண்டே பெரும்பாலான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் பெரும்பாலும் இலங்கையோட வடகிழக்கு பகுதி எல்லாமே கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி தலைமன்னார் அதே போல யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி பெரும்பாலும் தமிழர் பகுதிகளுக்கு மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. பிறகு இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பலத்த மழையாக 9ஆம் தேதி மாறிடும். 9ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அச்சுறுத்தும் மழை, கனமழை, மிக கனமழை. நேற்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வே முல்லைத்தீவிற்கு 5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்தது. இது 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுக்கலாம். கல்முனைக்கு வடக்கே உள்ள எல்லா பகுதியுமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரிதாக மழைப்பொழிவு தெரிகிறது. என்ன குறைந்த அழுத்த பகுதி இலங்கை மீது இருக்கும். அப்போ அங்க மழை பெய்யாது. நிகழ்வு இலங்கை மீது இருக்கும். அது குறைந்த அழுத்த பகுதி. சுற்றிலும் காற்றை ஏற்றும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிகமான மழைப்பொழிவை ஏற்றும். அதிகமான 2 காற்று இணைவு என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமாக நடைபெறும். ஆகவே 9ஆம் தேதி பலத்த மழை இருக்கு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள்.
10ஆம் தேதி இதை விட கூடும். வடக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கும் 10ஆம் தேதி. அதுலேயும் 10ஆம் தேதி முல்லைத்தீவு, திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, தலைமன்னார், நெடுந்தீவு மற்றும் கிளிநொச்சி எல்லாமே பலத்த மழை பொழிவிற்கு 10ஆம் தேதி. 11ஆம் தேதி இந்த நிகழ்வு சற்று அப்படியே தெற்கு நோக்கி விலகும் பொழுது மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு மழை பொழிவு தீவிரமடையும். படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு தீவிரமடையும். பிறகு இந்த நிகழ்வு 13ஆம் தேதி இலங்கையை விட்டு இறங்கி வெளில போகும். அப்போயும் மழை இருக்கும். 14ஆம் தேதியும் 13ஆம் தேதி வரைக்கும் அழுத்த மழை இருக்கு. அப்போ போகி பண்டிகை வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்கு. ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பரவலான மழை பொழிவுனா அது இலங்கையை விட்டு இறங்கி போகக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகரப் போகிற அந்த நாளாகும். ஆக ஏறும் பொழுது கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள், ஏறி அமர்ந்திருக்கும் பொழுது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், ஏறி அப்படி இறங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய மாகாணங்கள் தொடங்கும். பிறகு இன்னும் இறங்கும் பொழுது தென் மாகாணங்கள், கொழும்பு, காலி எல்லாம் வந்துடும். அப்புறம் எப்போ 11, 12, 10, 11, 12 பலத்த மிக பலத்த மழை பொழிவு இருக்கு. இதில் எங்கே எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, டிட்பா புயலோட நினச்சி இந்த புயலோட படத்தை பார்த்து காற்றை பார்த்து பயப்பட வேண்டாம். டிட்பா புயலில் 10ல் 1 கூட இருக்காது, ரொம்ப குறைவாக. ஆனால் மழை அதிகம் இருக்கும். டிட்பா புயலில் காற்று அதிகமாக இருந்துச்சு, நிலச்சரிவு அதிகம் கொடுத்துச்சு. ஆனால் இதுலேயும் நிலச்சரிவு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நிலச்சரிவு இருக்கும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15, 20, 25 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம். ஒரு 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பெய்யலாம். குறைந்தபட்சம் 10ஆவது இருக்கும். இலங்கை தரை மீது ஏறுறதுனால இலங்கைக்கு பெருசாக இருக்காது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இது இறங்கி போகும்பொழுது நிறைய மழைப்பொழிவை தரும், விலகி போகும் பொழுது. அதனால கண்டிப்பாக வரக்கூடிய இன்றைக்கு, அதாவது 6ஆம் தேதி, இன்றைக்கு 6ஆம் தேதி மற்றும் நாளை கூட பெருசாக ஒன்று இருக்காது. 8லிருந்து 14 வரை முன்னெச்சரிக்கை தேவை. 8லிருந்து 14 வரை முன்னெச்சரிக்கை தேவை. எங்கன்னா ஆறுகளில் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. அணைகள் நிரம்பி உபரி நீர் லட்சக்கணக்கான கனடி கூட திறக்கலாம். உபரி நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மழைப்பொழிவோட கேட்ச்மெண்ட் ஏரியாவோட நிறைய மழை இருக்கும். அப்போது மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களுக்கு வெடிப்புகள் தண்ணீர் புகுந்து வெடிப்பு விரிசலாகி பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவிற்கு மழை சாதகம் இருக்குது. காற்று அச்சம் வேண்டாம். சாதாரண ஒரு சாரல் காற்றுடன் தான் மழை இருக்கும். மழை காற்றுடன் தான் இருந்தாலும் டிட்பா புயலோட ஒப்பிட்டு அச்சப்பட தேவையில்லை. அதுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதனால் இது குறைந்த அழுத்த தாழ்வு பகுதி, வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக இருக்கும். அதனால் எங்கே தாழ்வு இருக்கோ அங்கே மழை பெய்யாமல் சுற்றிலும் மழை பெய்யும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முதல்ல அதிகம் பெய்யும். விலகும் பொழுது தான் படிப்படியாக தென் மாகாணங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தென் மாகாணங்களுக்கு பலத்த மழை இருக்குது. நாளைக்கு இடைவெளி கொடுத்து மீண்டும் தொடங்கும் பொழுது தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகம் இருக்கும். அப்புறம் மத்திய மாகாணங்கள், பிறகு தென் மாகாணங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவோட பரப்பு கூடும் விலகி போகும் பொழுது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.